கேளுங்க மக்களே கேளுங்க, கதையை கேளுங்க, கதை கதையாக சொல்லுறேன் கேளுங்க, நல்லா கேளுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. போன பதிவோட முடிவில் நான் ஒரு குறள் சொல்லியிருப்பேன். அது என்ன குறள்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு கதை தலைப்பு என்னன்னா, நீதிமான் வாணியன். பழங்காலத்து வீடுகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன வணிக கிராமம். அக்கம் பக்கத்து ஊர் வணிகர்கள்லாம் வியாபாரம் நிமித்தமாக அங்கே வரதுண்டு. அந்த கிராமத்தில் சின்னதாக ஒரு நகைக்கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர் ராமசாமி. அந்த கடையை எளிமையாக இருந்தாலும் அதில் விற்கப்படும் ஒவ்வொரு பொருட்களும் நேர்மையின் அடையாளம் அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப நம்பினாங்க. ராமசாமியும் அந்த கடையை வச்சு செழித்து வந்தார். அவர் நம்பக்கூடிய உண்மை என்னன்னா, பணம் வாழ்க்கையை உயர்த்தும், ஆனால் நேர்மை தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் நகரத்திலிருந்து வணிகர் ஒருவர் ராமசாமி கடைக்கு வந்தார். கையில் பளபளக்கும் நகைகளை வச்சுட்டு, இவை எல்லாமே 24 கேரட் தங்கம், நான் பல ஊர்களுக்கு போயிட்டு என் தங்கங்களை விற்று நான் பணமாக்கிக்குவேன், நான் ரொம்ப வருஷமாக இந்த வியாபாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அந்த வணிகரும் பேசுகிறார். இதை நல்ல விலைக்கு விற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராமசாமியும் அதை பார்க்குறாரு. ரொம்ப பளபளன்னு இருந்தது நகைகள்லாம். அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகமும் வந்துச்சு. ஆனாலும் அந்த வணிகர் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. பல ஊர்களில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசினார் இல்லையா. அதை கேட்டுட்டு இவரும் அந்த நகையை சோதிக்காமல் பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. வழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்கல்ல, நகையெல்லாம் கடை பூட்டுறப்ப நகையெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ இவர் அந்த நகையை சோதனை பண்ணி பார்க்குறார். இவர் சோதனை பண்ணி பார்க்குறப்ப அதில் தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதாவது தங்க நகைகளை விட தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் அதுதான் அதிகமாக இருந்துச்சு. ராமசாமிக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு. என்னடா இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தார். அவரோட நண்பர்கள், அதாவது தொழில் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அக்கம் பக்கத்தில், அவங்கள்ட்ட இது மாதிரி ஆயிடுச்சு, என்கிட்ட காசு வாங்கிட்டு போலியான நகைகளை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க. அதாவது எல்லாமே போலி கிடையாது, கிட்டத்தட்ட போலியான நகைகளை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தை சொல்கிறார். அப்போ அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஏமாந்துட்ட, இனிமேல் அந்த வணிகரை நீ போய் எங்கே தேடுவ, அதனால இந்த நகைகளை நீ எப்படி ஏமாந்தியோ அதே மாதிரி ஏமாற்றி யாருக்காவது விற்றுரு, பணம் சம்பாரிச்சிட்டு போயிரு, இதில் ஏன் நீ உட்காந்து இவ்வளோ யோசிச்சுட்ருக்க, சின்னதாக டச்சு கம்மியாக இருக்கிறத வச்சு நீ விற்றுட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் ராமசாமிக்கு மனசு ஒப்பலை. இந்த பணம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, நேர்மை ஒரு மனிதனின் நிஜம்தான், நிழல் அல்ல, நான் அந்த வணிகரை தேடி போய் இதை ஒப்படைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தேடி போகிறாரு. நகரத்தில் அங்கே இருக்கிற பல வியாபாரிகளை கேட்டு அந்த வணிகரை கண்டும் பிடிச்சிடுறாரு. வணிகரை பார்த்து சற்று மௌனமாக போயிட்டு பேச தொடங்குறாரு ராமசாமி. நீங்கள் என்கிட்ட விற்ற நகைகளில் பாதி போலியானவை, இதை விற்று ஏன் என்னை ஏமாத்துனீங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க, இந்த நகைகளை விற்ற பாவம் உங்கள் மேலேயும், நான் இதை அறியாமல் மக்களுக்கு விற்றா அந்த பழி ஏன் மேலேயும் வந்து சேரும் அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையாகவும் சொல்லலை. அவர் வருத்தத்தோடு இதை போலி நகைகளை அவர்கிட்டயே கொடுத்துட்றாரு. வேகமாக அந்த போலி நகைகளை எடுத்து அவர்கிட்டயே கொடுத்துட்டு ஒரு குறளையும் சொன்னார். செயற்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி, இனிமே இப்படி யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கிளம்ப போகிறாரு. அவருக்கும் மனசு உறுத்தும்ல, அந்த வணிகருக்கும் மனசு உறுத்தும் இல்லையா. இல்லை, இனிமேல் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், யாரையும் ஏமாற்றாமல் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நகைகளுக்கான காசை ராமசாமிக்கிட்டேயே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ராமசாமியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவரோட இந்த செயலை பார்த்து, அதாவது அந்த போலி நகைகள் விற்றவரை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை அவர்கிட்ட மீட்டுட்டு வந்ததுனால ராமசாமியோட அந்த செயலை பார்த்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. இவர் இப்படி யாரையும் ஏமாத்தாமல் எல்லாருக்கும், அதாவது அவர் நினச்சிருந்தா அந்த பொருளை விற்று அடுத்தவங்களுக்கு விற்று பணம் பார்த்துருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அதை உண்மையாக நம்ம கொடுக்கணும், நல்ல நகைகளை நம்ம கொடுக்கணும், போலி நகைகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் இவ்வளவு தூரம் போய் தேடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாருல்ல. இதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட தொடர்ந்து நகைகள் வாங்கவும் தொடங்கினாங்க. ஆக மக்களே, நம்ம செய்யும் விஷயங்களில் நேர்மை இருக்கணும், யாரையும் ஏமாற்றி
பழிப்பாவங்களுக்கு ஆளாகாமல் எப்பொழுதும் உண்மையாக வாழ கற்றுக்கோங்க. நம்ம அடுத்த குறளுக்கான தொடக்கம் மங்களம் என்ப அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குறள். அது என்ன குறள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ஒரு கதையோடு வரேன்.